வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த மிஸ்டர் மிகிரேட் சேனல். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் தாங்க இருக்கோம். வீட்டில் இருக்கிறனால உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக நம்ம ஒரு ட்ரிப்பு கிளம்பிட்டோம். ஆமாம், ட்ரிப் வந்து நம்ம கிளம்பிவிட்டாங்க. பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவுக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த விளாக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வயநாடை தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வயநாடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓணம் டைமு. ஓணம் வந்து என்னென்ன நம்ம கவர் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். அந்த விஷயத்தில் கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வயநாடை சுற்றி பார்க்கலான்ற ஒரு கைடன்ஸையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வந்து இன்றைக்கி வந்து நம்ம எங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இந்த விளாக் ஃபுல்லாக நம்ம இங்கேருந்து கிளம்பி கேரளாக்கு அந்த ஸ்டேக்கு ரீச் ஆகிற வரைக்கும் தான் இந்த விளாக் ஃபுல்லாக. சொல்லப்போனால் நம்ம வந்து மித்த விளாக் மாதிரி பேக் பேக்கிங் பண்ண போகிறோம் கிடையாது. ஒரு பைக் எடுத்து ஜாலியாக நம்ம வந்து இங்கேருந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு பைக் ரைட் போக போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இங்கேருந்து 350 ஒரு கிலோமீட்டர், 351 ஆர் 380 நினைக்கிறேன், சம்திங். நான் கீழே போடுறேன். அத்தனை கிலோமீட்டர் வருதுங்க. இங்கேருந்து நம்ம கிளம்பி டேரெக்டாக நம்ம வந்து வயநாடு போய் இந்த வைதேரி அந்த ஒரு ஏரியாவுக்கு பேர் எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதனால் நான் கீழே எல்லாத்தையும் போட்டுறேன். ஓகேங்க, அங்கே போகிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகிடும். எப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போ வந்து மணி 10 மணி ஆக போகுது. இங்கேருந்து கிளம்பி அங்கே ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி டு 6 மணி ஆகிடுன்னு போட்டிருக்கு. ஸோ வந்து நம்ம இப்போ கிளம்பினா தான் கரெக்டாக இருக்கும். நாளைக்கு ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வயநாடை. போகும்போது பார்க்குற சீனரிஸ்லாம் உங்களுக்கு வந்து கவர் பண்ணலாம் தான் இந்த ஒரு வீடியோ. ஏன்னா வந்து கேரளாங்கிறது ஒரு நார்மலான ஒரு ஸ்டேட் கிடையாது, நான் எப்பயுமே சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்தளவு அழகான ஒரு நிறைஞ்ச ஊருங்க. ஏன்னா சின்ன ஊராக இருக்கலாம் ஸ்டேட் வேணாம், ஆனால் அழகுன்றது நிறையா இருக்குது. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து கிளம்பி டேரெக்டாக நம்ம வந்து வெளியே போய்ட்டு அதுக்கு ப்ளாக் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு வந்து இங்கே என்ன கொஞ்சம் இந்த சிக்னஸ் இருக்குது, கொஞ்சம் பேசுகிறதுக்கு அந்த சிக்னஸ் இருக்குது கேமராவில் முன்னாடி. ஸோ வந்து நம்ம வெளியே கொஞ்சம் தூரம் போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பைக்கு எல்லாமே என்னென்ன பைக்கில் போகிறோம், என்ன ஏது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டிடுறேன். அட்லாஸ்ட் நம்ம வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. கிளம்பி டேரெக்டாக நம்ம வந்து ஈஸியான ரூட் வந்து எடுத்து கிளம்பியாச்சு. ஆனால் நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். 40 to 50 கிலோமீட்டர் தாண்டோடனே ஒரு விளாக் எடுத்து நம்ம இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம். பட் நம்ம வந்து எந்த வண்டியில் போகிறோம், என்னென்ன கேஜெட்ஸ் கேரி பண்ணுறோம், நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறோம், எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வந்து ஐடியாஸ் எல்லாத்தையும் வந்து சொல்லலான்னு வந்து பார்த்தேன். ஏன்னா வந்து நான் வீட்டில் எடுக்கும்போது எனக்கு ஒரு சிக்னஸ் பேசுகிறதுக்கு. ஸோ வெளியே போய்ட்டு பேசலான்னு சொல்லி உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன். பட் வந்து நிப்பாட்டலான்னு பார்த்தேன். பட் வந்து நிப்பாட்டாமே எனக்கு வந்து போய்கிட்டே இருக்கலான்ற ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு பைக் ஓட்ட. ஆனால் அதுக்கப்புறம் நிப்பாட்டி நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பேன். பட் நான் கொடுத்த இடம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேட்டான கேரளாக்குள்ளே என்ட்ரி எனக்கு அப்புறம் தான். இது பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு ஷாக்காக இருந்துச்சு. நான் தான் சொல்லியிருந்தேனே, எங்கடா இப்போ வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கோமேன்னு ஒரு ரியலைஸ் பண்ணேன். ஓகேங்க, நம்ம வந்து அங்கே போய் இறங்கி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்ன பைக் போகிறோம் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள் பின்னாடி. ஃபைனலி வந்தாச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க. என்ட்ரி கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி நம்ம வந்து நிற்கிறோம். சொல்லப்போனால் ஒரு அன்ஸ்டாப்பான ரைடு 4 மணி நேரம் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் நம்ம வந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ 4 மணி நேரம் ஆகிடுச்சு. ஏன்னா நிப்பாட்டாமல் ஓட்டினா தான் நம்ம வந்து கேரளாக்குள்ளே ரீச் ஆக முடியும். அது இல்லாமல் நம்ம போகிற வயநாடுக்கு ரீச் ஆக முடியும்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப்பாக நம்ம வந்துவிட்டோம். ஆனால் வந்து ரொம்ப முடியலைங்க சொல்லப்போனால். நான் வேறு வந்த அவசரத்தில் நிறைய விஷயங்களை விட்டுட்டு வந்துட்டேன். சாரி, பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப லவுடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஆணிச்சுன்னா கூட உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை எடிட்டில் கொஞ்சம் தவிர்க்க பார்க்குறேன். ஓகேங்க, நம்ம பைக் வந்து எடுத்துருக்கோன்னு சொன்னால அந்த ரைடுக்கு எந்த பைக்குன்னு காட்டிடுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட KTM Duke 200ங்க. இதுதான் நம்ம சொந்தமான பைக் தான், அண்ணனோடது நம்மளோடது தான். எல்லாம் நம்ம கூட பார்க்க அண்ணனோட தான். நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வண்டி எடுத்து ரைடு வந்திருக்கோம். சொல்ல போனால் இவ்வளோ நேரம் வந்து ஹெல்மெட்டில் மாட்டி உங்களுக்கு வீடியோ 4 எடுத்திருப்பேன். பட் வந்து என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து நம்ம மைக் செட்டப்பே பண்ணவே இல்லை. சொல்ல போனால் வரும்போது மைக் வாங்கிட்டு வரலான்னு தான் பார்த்தேன். பட் வந்து நம்மளுக்கு டைம் இல்லாதனால பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டைம் இப்போ நம்ம போகும்போது நம்ம கேரளாக்குள்ளே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வாங்கிட்டா கொஞ்சம் உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவரோட எப்படி சொல்கிறது, வீடியோ எடுக்கும்போது வாய்ஸ் கொடுத்துடலாம். ஏன்னா இப்போ நான் எடுத்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு பிரச்சனை இருக்குங்க இதில். ஸோ ஓகே, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு டேரெக்டாக வந்து நம்ம அரௌண்ட் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தாங்க இருக்குது நம்மளுக்கு வந்து வயநாடு ரீச் ஆகிறதுக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்து சொல்லிடுறேன். ஏன்னா வந்து நான் வந்தது ரைடு பார்த்தீங்கன்னா மேப்பி வந்து கனெக்ட் பண்ணுற ஹோல்டருக்கு காலிலேருந்து நான் செட்டப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலில் செட்டப் பண்ணுற அந்த கிளாம்ப் இது இருக்குல்ல, அந்த ஒரு கீ சொல்லுவாங்கள்ல, அதில் அந்த கீ பேர் கூட ஆயில் டக்குன்னு வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த லெவலில் வந்து டயர்டாகிடுச்சு. சொல்லப்போனால் வண்டி உட்காந்து ஓட்டி 4 மணி நேரம் ஓட்டு வந்திருக்கேன். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 171 கிலோமீட்டர் இருக்குது. சொல்லப்போனால் ஒரு 4.45 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாம்னு சொல்லுது. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:56 ஆகுது. வளையாறு தெரியல, ஸ்டார்டிங் நம்மளோட கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஊரான கேரளாவுக்குள்ள என்ட்ரி ஆகினா ஃபஸ்ட்டு ஊரான வளையாறில் தான் இருக்கும். இன்னும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து 171 கிலோமீட்டர் வந்து இது சொல்லப்போனால் இதுதான் நம்ம அரைவாசி தான் நம்ம வந்திருக்கோம். இன்னும் நம்ம அந்த அளவுக்கு ஓட்டிகிட்டு போகணும். இது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லிமிட் ஸ்பீட் லிமிட் இருக்குங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன், ஃபுல்லாகவே ஸ்பீட் லிமிட் இருக்கும். அதனால் லிமிட் நம்ம வந்து கொஞ்சம் அந்த
ஸ்பீட் லிமிட்லாம் பார்த்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் ஓட்ட முடியும். தமிழ்நாட்டில் ஓட்டுற மாதிரிலாம் விரட்டி ஓட்ட முடியாது, அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ வந்து நம்ம பார்த்தாங்க போகணும். அதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம வந்து டேங்க் ஃபில் பண்ணிட்டோம். வண்டிக்கு சொல்ல போனால் நம்ம வரும்போது நம்ம ஊரில் டேங்க் ஃபில் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 450 கிலோமீட்டர் காட்டுச்சிருக்கேன் ஆவரேஜ். நம்ம வந்து 150 கிலோமீட்டர் தாண்டி வந்துருக்கோம். இப்போது 200 சில்லற கிலோமீட்டர் வந்து இன்ன வரைக்கும் நம்ம போகலான்னு காட்டுது. எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல. பட் வந்து நம்ம அங்கேருந்து ஃபுல் பண்ணி இங்கே வரைக்கும் ஓட்டியிருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் வருதுன்றதையும் கடைசியில் சொல்லிடுறேன். ஆனால் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேங்க, பைக் எடுத்துகிற மாதிரி இருந்தால் அதிகபட்சம் எனக்கு வந்து லாஸ்ட் டைம் நான் வந்து புல்லட்டில் வந்திருந்தேன். புல்லட்டில் வரும்போது கம்ஃபர்டபுள்னு நல்லா இருந்துச்சு. அந்த நம்ம லாங்கெலாம் போகிறோன்னு வச்சிங்களேன், அந்த ஒரு ஃபீல் இருக்காது சொல்ல போனால் அந்த புல்லட்டாக இருக்கும்போது. பட் வந்து இது மாதிரி நம்ம டியூக் எடுத்து ரொம்ப ஸ்ட்ரீட் ரேஸரு அது மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணோன்னா அதிகபட்சம் நீங்கள் வந்து என்ஃபீல்டு அது மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டரான விஷயம். அதுவும் அட்வென்ச்சரில் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அடிபொலியாக இருக்கும். ஓகேங்க, கிளம்புவோம். இதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இருக்க நம்ம வந்து சேர மாட்டோம். ரூம் வந்து புக் பண்ணிட்டேங்க. நம்ம ஹாஸ்டல்ஸ் தான் புக் பண்ணியிருக்கேன். வயதேரி அது ஏதோ ஊர் பேர் கீழே போடுறேன், அந்த ஊருக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம். அது பார்த்தீங்கன்னா இது பற்றி சுற்றுங்க, இன்னொரு வழி இருக்குது. பட் வந்து நம்ம அந்த வழியாக போகணுன்னா எனக்கு வந்து அலோவ் பண்ணுவான்னு தெரியல. ஏன்னா வந்து அது ஒரு நம்ம மசனகுடி மாதிரி அது ஒரு ரூட்டு, மந்திர் பார்க்கு ஏதோ ஒரு ஏரியா, அது மந்திர் கீழே போடுற மாதிரிங்க, அது ஒரு வைல்ட் லைஃப் ஏரியா, அந்த சைடு ஏரியா. அதனால் அது போக முடியாது. அது பார்த்திங்கன்னா நம்ம சத்தியமங்கலம் காடு ஏறி கர்நாடகாவில் என்ட்ரி ஆகி அதுக்கப்புறம் நம்ம கேரளாவில் என்ட்ரி ஆக மாதிரி இருக்குது. ஸோ வந்து அந்த விஷயம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேங்க. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேயே எடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து அதிகமாக தான் கிலோமீட்டர் வந்து வரும். கம்பேர்ட் டு அதுக்கு பண்ணும்போது நீங்கள் ஒரு 50 கிலோமீட்டர் உங்களுக்கு எச்சா தான் வரும். ஸோ வந்து நீங்கள் அதை நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி பார்த்துட்றேன். ஆனால் வந்து திடுதிப்புன்னு போட்ட பிளானுங்க, அதனால் எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள். மித்தபடி எனக்கு வேறு பிரச்சனையே கிடையாது. ஓகேங்க, நான் போவோம். ஆனால் பேசிகிட்டே இருந்தோன்னா நம்ம இருக்கிற டைம் வந்து லாஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அப்புறம் நைட்டு தான் போய் நம்ம சேர்ற மாதிரி இருக்கும். ஓகே, நான் போவோம். நிறைய சீனிக்கான ஏரியாஸில் வரட்டும், நம்ம நிப்பாட்டி உங்களுக்காண்டி பிளாக் பண்ணுறேன். இவ்வளோ தூரம் இதனால் எடுக்கலன்னா தமிழ்நாட்டில் அந்த லெவலில் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் வந்து அந்த லெவலில் வந்து உங்களுக்கு பார்த்த போரடியே செய்யும். சரி, கேரளாக்குள்ளே ஏதோ ஒரு அழகாக வரும், நிறைய விஷயங்கள் அழகாக தான் இருக்கும். ஸ்டார்டிங் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது. ஸோ ஓகேங்க, போவோம். போயிட்டு ஏதாச்சும் அழகான இடம் இருந்துச்சுன்னா அப்படியே நிப்பாட்டி உங்களுக்கு நல்லா தரமாக காட்டி விடுவாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஆலப்புழாவோட சிட்டி கரெக்டாக அவுட்டரில் இருக்கும். கரெக்டாக வந்தோம். நான் அப்போயே வந்து விளாக் கரெக்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணல பண்ணிவிட்டு கரெக்டாக நான் வந்து வண்டி எடுக்கிறேன். 5 நிமிஷம் கூட ஆகலைங்க. ஃபுல்லாக ரெயின் ஆகிடுச்சு. நல்ல வேலை ரெயின் பேக் போட்டு ஃபுல்லாக வந்து நம்ம லேப்டாப் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். லேப்டாப் வச்சுருக்கேன், லேப்டாப் பேக்கு அண்ட் நம்ம ட்ரெஸ்லாம் எல்லாமே இருக்குது. சரி, அப்புறமேலு ரெயின் கோட் எடுத்துகிற மாட்டேங்க. சரி ரைட்டு, ரெயின் கோட் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு கரெக்டாக நம்ம இந்த கடையில் தான் வாங்கியிருக்கோம். ரெயின் கோட் வாங்கிட்டு அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு 6 கிலோமீட்டர் நினைக்கிறேன். 6 கிலோமீட்டர் வந்து ரைட்டில் வந்து கட்டணும் சொல்லியிருக்கு. ரைட்டில் கட் பண்ணால் நம்ம நேராக வந்து கோழிக்கோடு ரோடுங்க. கோழிக்கோடு போயிட்டு அதுலேருந்து அப்படியே வயநாடு நேராக ஏறிக்கலாம். சரி, இதை வந்து அப்டேட் பண்ணிடலாம் சொல்லிட்டு தான் நடுவில் வந்து பிளாக் எடுத்துருங்க. ஓகேங்க, போவோம். பேண்ட்டு ஃபுல்லாக நனைஞ்சிருச்சிங்க. சொல்ல போனால் ஃபுல்லாகவே நனைஞ்சிருச்சு. எப்படி எதுவும் முடியாது. திரும்பி மழை ஆரம்பிச்சிருச்சு. வரேன் கிளைமேட்டு நான் என்றைக்கு சொல்லலை. அந்த கேரளாவில் வந்துட்டிங்கனாலே அந்த ஒரு ஸ்டாண்டர்டில் என்றைக்குமே உங்களோட விஷயம் இந்த என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். அது இந்த மழை அது என்றைக்கும் உங்களை விடாது. ஓகேங்க, நம்ம போவோம். நின்றுட்டே இருந்தோன்னா மழை வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம இனிமேட்டு நிற்காமல் போகலாம். ஏன்னா நம்மள்ட்ட ரெயின் கோட் வந்துருச்சு, மழை அதிகமாகிடுச்சு. சரி ஓகேங்க, போவோம் கண்டிப்பாக பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1 or 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து நம்ம கரெக்டாக ஒரு டீ பிரேக் எடுத்துருக்கோம். சொல்ல போனால் ஒரு டீயும் பஜ்ஜி வாங்கிட்டோம். மதியம் நம்ம லஞ்ச் வரணும் சாப்பிடல. சரி, ஏதோ ஒன்று சாப்பிட்ருவோம். நம்ம எனர்ஜி கண்டி இல்லாட்டினா ஓட்ட முடியாது. எனக்கே வர ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஏதாவது ரெஸ்ட் எடுத்துப்போம் அப்படின்னு நம்ம கரெக்டாக அந்த கேரளா பார்டருக்கு உள்ளே என்ட்ரி ஆனோம்ல. என்ட்ரி ஆனோடனே நம்ம வந்து அந்த லெவலில் ரெஸ்ட் எடுக்க கிடையாது. நான் சும்மா உங்களுக்காண்டி வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எடுத்தேன். மற்றபடி எதுக்காண்டி நிப்பாட்ட கிடையாது. சரி ரைட்டு, நம்ம ஆனால் டைம் இல்லைங்க. சொல்ல போனால் மணி பார்த்தீங்கன்னா இப்போ 5 மணி ஆகிடுச்சு. ஆனால் நம்ம ரீச் ஆகிறது பார்த்தீங்கன்னா இப்போ 8 மணி ஆகிடுச்சு. நம்ம 7:30 வந்து ரீச் ஆகணும் ஃபஸ்ட்டு. இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 8 மணி ரீச் ஆகுன்ற மாதிரி இப்போ காட்டுது. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நிப்பாட்டாமல் பிரேக் எடுக்காமல் நம்ம டக்குன்னு போனால் தான் சேர முடியும். இல்லாட்டா நைட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மலை ஏற விடுவாங்களா? ஏன்னா மழை கிடையாது. பட் ஹில் ஸ்டேஷன்னால கொஞ்சம் அந்த ஒரு ஃபியர் இருக்குது. கொஞ்சம் நம்ம முன்னாடியே போயிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே போயிட்டுருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போயிடுவோம். உங்களுக்கும் ஏதோ காட்ட முடியல, சாரி. வந்து நம்ம நாளைக்கு வந்து கரெக்டாக அங்கே போயிடுவோம். வயநாடு போயிடுவோம். வயநாடு போயிட்டு உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வேறு மாதிரி இருக்க இடத்த எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டிடுறேன். இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் வேணால் கொஞ்சம் பார்த்துங்க. ஓகேங்க, இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து போய் சேர்றது இந்த vlog முடிச்சிடுவோம்.
போகணும்னு நினைக்கிறேன். 8 மணிக்கு போயிடுவோம். சரி ஓகே, டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. எப்படியும் ஒன்று பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு எனக்கு சொல்ல போகணுன்னா. இங்கே வந்து சேர்றதுக்குள்ளே டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9:19 இருக்குங்க. செக்இன் பண்ணாமல் அது டைமு வந்துட்டேங்க கரெக்டாக. பிரச்சனை இல்லை ஒன்றும். பட் வந்து நீங்கள் வயநாடு வரமா இருந்தால் நான் என்ன ஒரு சஜஷன் கொடுப்பேன்னா, தயவுசெய்து வந்து காலை மார்னிங்லேயே கிளம்பிடுங்க. அன்றைக்கி கிளம்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டே ஃபுல்லாக அன்றைக்கி ரைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்தளவில் வந்து ரைடு போயிட்டே இருந்துச்சு. ஓகேங்க, இதான் நம்மளோட பெட்டு கீழே கொடுத்துட்டாங்க. நம்ம லேப்டாப் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிட்டு எடிட் பண்ணி போட வேண்டியதான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், 20 நாளுக்கு மேலே ஆகிடுச்சு. ஆனால் வந்து இன்னும் நம்ம போடாமல் இருக்கோம். சரி ஓகே, இனிமேல் நாளைக்கே வந்து வீடியோ அரைக்கிற வேண்டியதான். இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டு இன்றைக்கி எடிட் பண்ணிடுறேன். நாளைக்கு உங்களுக்கு வீடியோ வந்துடுங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நாளைக்கு. ஓகே, ஹாஸ்டல்லாம் பார்த்தீங்கன்னா தரமாகவே இருக்குங்க. நாளைக்கு காலையில் உங்களுக்கு ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி காலைல கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நீட்டாக காட்டிடுறேன். வேறு மாதிரி இருக்குங்க. சொல்லப்போனால் ஹாஸ்டல்ஸில் வந்து இது வரைக்கும் தங்கியிருக்கேன். பட் வந்து அந்த மணாலி வைபுக்கு மணாலியில் இருந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னது தான். சொல்ல போனால் சின்னது தான். நான் பெரிய இதுக்கு நான் போகலன்னு நினைக்கிறேன். பட் வந்து இங்கே இருக்குது வேறு லெவலில் இருக்குது. நல்லா பெருசாகவே இருக்குங்க. இங்கேயே பார்த்திங்கன்னா நார்மலாக 8 சொன்னாங்கல்ல, அந்த 8 டாம் பெட்டில் நம்ம போட்டிருக்கோம். இன்னும் மிக்ஸ்ட் டாம் 8 டாம் இது. இன்னொன்று 4 டாமும் இருந்துச்சு. பட் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால அதை வேணும்னு விட்டேங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து வெறும் 460க்கு கிடச்சிது. இதோட கம்மியாக கூட நம்ம வாங்கலாம். லாஸ்ட் டைம் வச்சு கம்மியாக கூட புக் பண்ணலாம். லாஸ்ட் டைம் நானும் கம்மியாக போட்டிருந்தேன். ஆனால் கம்மியாக போடல. இது வந்துச்சு கிளம்பலான்னு பார்த்தோம். பட் வந்து எங்களால் ஒரு வேலைனால கிளம்ப முடியலங்க. சம் ஃபேமிலி இஷ்யூஸ்னால நான் எங்கேயும் போக முடியாமல் ட்ராவல் பண்ண முடியாமல் எத்தனை நாள் வீடியோ பண்ண முடியல. இப்போ வந்து ஃப்ரீ ஆகிட்டோம். சரி ஓகே, அதனால் வீடியோ பண்ணிவிடுவோம் அப்படின்றதுக்காண்டி தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் இன்னொரு பெரிய விஷயம் நம்ம பண்ண போகிறோம். அதனாலே ஒரு வெயிட் பண்ணது காரணம் தான். அதை வந்து நான் போக போக ரிவீல் பண்ணுறேங்க. இப்போதைக்கு நம்ம வந்து இங்கே வந்து சேர்ந்துட்டோம். இந்த வீடியோ இதோட முடிச்சிடுறேன். அண்ட் தென் புதுசாக பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு சொல்லிங்கன்னா ட்ராவல் கண்டென்ட் பண்ணுறோங்க. அதுவும் பட்ஜெட் பேக் பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இது மோட்டோ விளாகிங் இருந்தது. பட் வந்து இந்த மோட்டோ விளாகிங்கிறது வந்து நான் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமானா, என்கிட்ட வந்து அந்த மைக் வந்து எனக்கு எந்த ஃபிக்ஸ் பண்ணாதனால ஜஸ்ட் வந்து நான் வீடியோ மட்டும் தான் மேக் பண்ணியிருந்தேன். அதை வந்து நான் வாய்ஸ் ஓவர் பண்ணதான் உங்களுக்கு பிளானு. பார்ப்போம், நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு மோட்டோ விளாக்ன்றது பார்த்திங்கன்னா அந்தளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பேக் பேக்கிங்கும் போது தான் நம்மளுக்கு வந்து லாங்காக போகும்போது அது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு. மோட்டோ விளாக்ன்றது பார்த்திங்கன்னா நியர்பை நம்ம போகும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஓகே, இப்போ இதோட முடிச்சுக்குவோம். லென்த்தாக நான் ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஹாஸ்டலில் வந்து நான் இந்த எடிட் நடத்துல போய்ட்டு இந்த காமன் ஏரியாவை காட்டுறேன். வேறு மாதிரி இருந்துச்சு. சரி, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ என் பண்ணிடலாம். ஓகேங்க, போவோம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட ரூம் என்ட்ரன்ஸுங்க. ஒரே நிமிஷங்க, இதான் ஃபாக் ஆகிடுச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட ரூமு 110. இதை விட்டு வெளியே வந்தாலே காமன் ஏரியா எந்த லெவலில் இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் வந்து நான் வெளியே போயிட்டு வீடியோ முதல்ல எடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டேன். எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்தீங்களா? வேறு மாதிரி இருக்குது. அண்ட் தென் இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லுங்கள். இந்தமாதிரி நம்ம வீடியோ பண்ணுற எல்லா வீடியோவும் பார்த்திங்கன்னா 4K தான் பண்ண போகிறோம். பிகாஸ் வந்து ஹை குவாலிட்டியில் கொடுத்தா உங்களுக்கு அந்த லெவலில் சீனரிஸ் தெரியும். ஒரு அப்படியே வீடியோ ஒரு எடுக்கிற மாதிரிங்க. ஹாஸ்டலில் எந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு வைபான ஹாஸ்டலு, நல்ல ஒரு ஹியூஜான ஹாஸ்டல் சொல்லப்போனால் ஒரு எனர்ஜி இல்லைங்க. ஃபஸ்ட்டு போய்ட்டு ஹைட்ரேஷன் பண்ணணும், உடம்ப ஹைட்ரேட்டடாக ஆக்கணும். ஏன்னா ஃபுல்லாக நான் வந்து தண்ணியே குடிக்கல இன்றைக்கி. இருட்டில் தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். தண்ணியே குடிக்கலைங்க இன்றைக்கி. இப்போ போய்ட்டு லேப்டாப் எடுத்து அப்லோட் பண்ணிட்டு அண்ட் தென் நம்ம வந்து பேசுவோம். அதுக்கப்புறம் போது வண்டியை பார்த்திங்கன்னா அப்படியே விட்டு வந்துட்டேன். வண்டியை வீட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணோம். வண்டியை உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். சொல்ல போனால் நாஸ்தி ஆகிடுச்சு. அதை காட்டிகிட்டே உங்களுக்கு vlog வந்து என் பண்ணிடுறேன். பைக் அப்படியே விட்டுவிட்டேங்க. சொல்ல போனால் ஜாக்கெட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஈரமாகிடுச்சு. ஈரமாகவும் அப்படியே ரைட்டு ஆகான்னு சொல்லிட்டு வண்டியை வந்து கழுவியில் எடுத்து வந்தேன். பட் வந்து இங்கே வந்ததுக்கு ஃபுல்லாகவே நாஸ்தி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து தெரியாது. நான் மார்னிங் வந்து காட்டுறேன் பாருங்க. அந்த லெவலில் வந்து இந்த சேர் சகதியில் விட்டு அடிச்சுட்டு வந்ததில் ரொம்ப இதாகிடுச்சுங்க. ஒரு விஷயம் சொல்லிட்டான், நான் எதனால் வந்து இந்த பாலக்காடு வழியாக வந்து நீங்கள் இந்த வழியாக வரணும்னு வர வேணான்னு சொல்கிறது எதனாலனா, ஃபுல்லாக உங்களுக்கு டிராஃபிக் பார்த்திங்கன்னா சரியான டிராஃபிக்கு. இதில் பார்த்திங்கன்னா வீக் டே தான்.
வீக்கெண்ட் கூட கிடையாது, இது வீக் டே. சொல்லப்போனால் ஆஃபீஸ் டைம் போயிட்டு வரவங்களோ என்னவோ தெரில, ஃபுல் டிராஃபிக், அந்த லெவல் டிராஃபிக்கு. நான் இது வரைக்கும் வாழ்நாளில் எங்கெங்கேயோ போய் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கேன். பட் இங்கே வரதுக்குள்ளலாம் ஒரு டேவே ஃபுல்லாக சொல்லப்போனால் இதுக்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஒரு 10 ஹவருக்கு மேலே நான் வந்து ட்ராவல் பண்ணி இங்கே காலைல கிளம்பி இப்போ தான் வந்து ரீச் ஆகிருக்கேன். ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக தூங்குவோம், ரெஸ்ட் எடுப்போம். நாளைக்கு எந்திரிச்சிட்டு மார்னிங் ஒரு நல்ல விலாகை வந்து கொடுப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இதோட நம்ம அந்த விலாகை முடிச்சுக்குவோம். நாளைக்கு வந்து இந்த வயநாடை சுற்றி காட்டி உங்களுக்கு ஒரு தரமான விலாகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பீஸுங்க.